இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜனவரி 19 வரை நடைபெறும் கண்காட்சி. அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். தவறாக கூறியவர்களை கண்டிப்பதாகவும் பேட்டி. வரும்போது தத்தெடுக்கிறாங்க, அதை தாரை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்கள் அவசரமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்திருக்கலாம். அது சொல்லும்போது என்ன பண்ணி வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக எங்களுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். 500 அரசு பள்ளிகள் விவகாரம் குறித்து தமிழக அரசு நேற்றே தெளிவுபடுத்தி இருக்கலாம். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்ட SV சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை உறுதியானது. மேல்முறையீடு செய்வதற்காக 3 மாதம் தண்டனை நிறுத்தி வைத்த உயர்நீதிமன்றம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இன்று இரவு உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜனவரி 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். ஆந்திராவில் கஞ்சா கடத்திச் சென்ற காரை செக் போஸ்டில் நிறுத்த முயன்ற காவலர்கள். நிற்காமல் சென்ற கார் மோதியதில் 2 காயம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என தகவல். பும்ரா கேப்டனாக பொறுப்பேற்க வாய்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வெறும் விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக பாமகவிற்கு கண்டனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு போராட முயற்சி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது. குழந்தைகளுடன் கைதான பாமகவைச் சேர்ந்த மகளிர் அணியினர். போராட்டக் களத்தில் பகலவன், சண்முகவேல் என பெயர் சூட்டிய சௌமியா அன்புமணி. காலையில் அறிவித்துவிட்டு உடனே போராட சென்றால் மட்டும்தான் காவல்துறை தடை விதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் போராட அனுமதி கொடுத்ததே கிடையாது எனவும் குற்றச்சாட்டு. சென்னைக்கு வந்தது முதல் இன்று வரை 38 ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக குஷ்பு பேட்டி. கட்சியில் தனக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை என்றும் விளக்கம். என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையும் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். தென்காசி அருகே மேக்கரையில் கன்றுக்குட்டியை கொன்ற சிறுத்தை. தோட்டப்பகுதியில் நடமாடுவதால் மக்கள் அச்சம். சென்னை கிழக்கு தாம்பரம் பகுதியில் முதியவர்களை முட்டிய மாடு. பதற வைக்கும் CCTV காட்சி வெளியானது. அம்பத்தூர் அருகே குடிபோதையில் வாகனங்களை உடைத்தவர் கைது. தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்து எலும்பு முறிந்ததாக காவலர்கள் தகவல்.
தவறான தகவலை எடிட் செய்து பரப்புவதாக அமைச்சர் மூர்த்தி குற்றச்சாட்டு. ஆண்ட பரம்பரை சர்ச்சை பேச்சு குறித்த வீடியோ பற்றி விளக்கம். தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் புத்தாண்டு கொண்டாடிய கூட்டத்திற்குள் காரை ஓட்டி தாக்குதல். துப்பாக்கிச்சூடு நடத்தி 15 பேரை கொன்றவரை சுட்டுக் கொன்ற காவலர்கள். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் டிரம்பின் ஹோட்டலுக்கு வெளியே வெடித்து சிதறிய டெஸ்லா கார். வெடிபொருட்களை கொண்டு வந்து தாக்குதல் நடத்தியது யார் என விசாரணை. சென்னை செம்மொழி பூங்காவில் 2025ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சிக்காக கோவை, உதகை, கிருஷ்ணகிரி, ஹோசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையிலிருந்து அரிய வகை மலர்கள் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டன. மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். வகையான மலர்கள் 30 லட்சம் மலர் தொட்டிகள் இடம்பெற்றுள்ள இக்கண்காட்சியை இன்று முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை நாள்தோறும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம். இக்கண்காட்சியை காண பெரியவர்களுக்கு 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. யானை, மயில், பறவை, பட்டாம்பூச்சி உள்ளிட்ட உருவங்களில் மலர்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பொங்கல் விடுமுறையொட்டி மலர் கண்காட்சி 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மலர் கண்காட்சி வருகின்ற 19ஆம் தேதி வரையில் மலர் கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இன்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. பொங்கலுக்கு வேண்டும் என்று இங்கே சென்னை வாழ் மக்கள் கேட்டுக்கொள்ளுங்க. 19ஆம் தேதி வரையில் இது நடத்தப்படும். அதற்குரிய நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்று கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தவறான தகவல்களை பரப்பியவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். விளக்கமும் கேட்காமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியல.